ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மட்டன் தலைக்கறி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே தலைக்கறி குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த குழம்புக்கும் இந்த குழம்புக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் தக்காளியை வதக்கிக்க போகிறேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் இதே ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது குழம்பு வதக்காமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சது. இது வதக்கி வைக்கிற ரெசிபி. ஸோ அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வதக்கி நம்ம செய்யும்போது அந்த மிளகாத்தூள் மல்லித்தூளில் இருக்க பச்சை வாடை போயிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வதக்கி நல்லா ஆற விட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது இருக்கட்டும். ஒரு கடாயில் அதாவது குக்கர் வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 2 பட்டை, ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து இது நல்லா வெடித்து வரட்டும். நல்லா வெடித்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கையிலையே கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடாயில் தண்ணி பட்டுருச்சு. அதனால் டக்குன்னு என்னால் அந்த வீடியோ இது பண்ண முடியல. அந்த வதக்கணும் இல்லையா, அதுலேயே நீங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் கறி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூளை நல்லா வதக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க பச்சை வாடை போயிடும். அந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கறியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அரை மூடியில் பாதி அளவு தேங்காய் எடுத்து அதை அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் வேண்டான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் இல்லாமையும் இந்த குழம்பு வைக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் வேணாலும் நீங்கள் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு குக்கரை மூடி ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். ஏன்னா தலைக்கறி இல்லையா, அது நல்லா வேகணும். 5-6 விசில் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் குக்கரில் நீங்கள் செஞ்சிடலாம். நீங்கள் ஒரே பாத்திரத்தில் இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கடைசியாக கொஞ்சம் மேலே மல்லித்தழை தூவி குழம்பை இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தலைக்கறி குழம்பு வைக்கும்போது நைட் டின்னருக்கு பரோட்டாவோ சப்பாத்தியோ செஞ்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.